ஹாய், வெல்கம் டு மணி ட்ராவல் டைரி. ஸோ நம்ம ட்ரிப் நிறைய போவோம், எல்லாமே பைக் ரைடாக இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து என் பொண்ணும் எங்கள் அம்மாவும் சொல்லி நான் போன என்னோடய வில்லேஜ் ட்ரிப் மெமரிஸ். ஸோ அதுதான் நான் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம போனது பார்த்திங்கன்னா இந்த தடவை ட்ரெயின். ஸோ டிஃப்ரெண்ட்டுங்க, நம்ம எல்லா ஊரும் பைக்கில் அசால்ட்டாக போயிட்டு வருவோம். ஸோ இந்த தடவை வந்து நம்ம ட்ரெயினில் போயிருக்கோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரிப் மெமரி எல்லாமே நான் இதில் அப்டேட் பண்ணுறேன். நான் போகிறது பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனோட ஸோ அவங்க டாக்டரோட ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஹோம் டவுனில் நடக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு 3 days அங்கே ஸ்டே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் என் ஃபேமிலி எல்லாம் வருவாங்க. ஸோ அந்த எல்லா அப்டேட்டும் நான் இதில் அப்டேட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம ஈவினிங் வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பிடிச்சிட்டோம். ஸோ அது செகண்ட் டேஸிங்க செமையாக இருந்துச்சு, வேறு லெவலில் ட்ரிப் மெமரி. ஸோ பைக்லலாம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இடத்துல உட்கார முடியல. நான் பார்த்தீங்கன்னா வெளில வந்து அந்த ஜன்னலோரமாக நின்று அப்படியே வேறு லெவலில் ரசிச்சுட்டு வந்தேன். ஸோ ஃபைனலாக ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சிங்க. அந்த வீடியோலாம் அப்டேட் பண்ணியிருப்பேன், வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ எனர்ஜியாக எங்கள் அண்ணன் பொண்ணுலாம் டான்ஸ்லாம் வேறு லெவலு. ஸோ ஃபைனலாக நைட்டு வந்து நல்லா தூங்கியாச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு நம்ம எங்கே போனாலும் ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ அந்த எங்கள் அண்ணன் வீட்டில் அந்த மொட்டை மாடியில் ஸோ காலையில் அந்த சன்ரைஸ் பார்த்தது வேறு லெவலில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே இன்றைக்கி காலைல இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அதுவும் நான் அப்டேட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து எங்கள் மச்சனோட ஃபங்க்ஷன். இதுவும் நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். இது தாங்க எங்கள் குலதெய்வ கோவில், திருநெல்வேலி. அந்த ஊரில் காவல் கிணறு. இது எங்கள் அப்பாவோட அப்பா அவங்க ஊர். ஸோ அங்கே இருக்க எங்கள் குலதெய்வம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காடு, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கோவிலுங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா அந்தந்த குடும்பத்தில் ஒரு குலதெய்வம் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குலதெய்வம் நம்ம பரம்பரையாக வழிபடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான கோவிலுங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அது ரொம்ப சின்ன கோவில். ஸோ இப்போ நல்லா கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நடக்க போகிறது பார்த்திங்கன்னா என் மச்சான் குழந்தையோட முடியெடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த ஃபங்க்ஷன் தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து பாம்பே செட்டில் தான் எங்கள் மச்சான்லாம். இருந்தாலும் அவன் வந்து ட்ரெடிஷ்னலாக இந்த கோவிலில், என் பொண்ணு சாதுக்கும் இங்கே தான் மொட்டை அடித்தோம். ஸோ அந்த மாதிரி அவனும் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு இங்கே பண்ணியிருக்கான். ஸோ அந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, ப்ராப்பராக அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எங்கள் ஊர் கோவிலில் நாங்கள் பண்ண அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன்.
வேறு லெவலில் இருக்கும். நிறைய பேர் மெட்ராஸில் இருக்கவங்களாம் பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். பட் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேறு லெவலில் இருக்கும் இருந்துச்சுங்க. இது எங்கள் அண்ணன், அவங்க மடியில் உட்கார வச்சு தான் எங்கள் மச்சான் காது குத்தினான் அவங்க குழந்தைக்கு. ஸோ இதில் அந்த குழந்தை சவுண்டில் கட் பண்ணிட்டேன். ரொம்ப கத்துச்சு அந்த குழந்தை. ஸோ அழகாக இருந்துச்சு அந்த பாப்பா. முடி இருந்ததை விட முடி எடுத்தவொடனே மொட்டை அடித்தவொடனே ரொம்ப அழகாக இருந்தா. ஸோ எங்கள் மச்சான் பொண்ணு வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லோரும் வந்துருந்தாங்க. ஸோ அந்த குழந்தை அழுக மட்டும் தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா பாவம் அவள் அழுகுறதை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக அப்படியே ஒரு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ காது குத்தும் போதெல்லாம் பயங்கரமாக எழுதுட்டா. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. என் பொண்ணு சாது ஞாபகம் தான் வந்துச்சு. அவளுக்கு காது குத்தும் போது இருந்த அந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. செமையாக இருந்துச்சுங்க. கோவில்லையா? ஆமாம், நேற்று வந்தோம். நேற்று வந்து எங்கள் அத்தை பையனோட குழந்தைக்கு மொட்டை போட வந்தோம். ஆமாம்மா, இன்றைக்கி எங்கள் தங்கச்சிங்க அவளுங்க பொங்க வைக்கிறானுங்க. அதுக்காக வந்திருக்கோம். ஆமாம்மா ஆமாம்மா. இது என்ன தோப்பா? வாழை தோட்டமா? ஆமாம், நான் மெட்ராஸ். இல்லை, ட்ரெயினில். ஆமாம் ஆமாம் ஆமாம். நாங்கள் ஒரு 5 பேர். ஓகே, ஆக்சுவலாக இந்த பாட்டி போகிறாங்கல்ல, இதான் பாதை. ஃபுல்லாக ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரி, அந்த மலை, அந்த ஒரு மழை பெய்யும், அது தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி மழை பெய்யும் போது இது ஃபுல்லாக அப்படியே இந்த ஓடை தெரியும். ஸோ இந்த பக்கம் அப்படியே போகும். இந்த பக்கம் 2 லைட்டுக்கு தண்ணி இருக்கும். ஏதோ தண்ணி இல்லை, ஓடலாம் அது இதுவாகிடுச்சு. இந்த பக்கம் தோப்பு இருக்குது.